Hello students, 12th standard mathematics applications of matrices and determinants என்ற chapterக்கான basics நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம +1ல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னா எப்படி வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றத பத்தி பார்த்திருக்கிறோம். அந்த கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்க aij = -1 power I plus j into mij அப்படின்றதை நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம கோஃபேக்டர்ஸும் மைனஸையும் கண்டுபிடிச்சோம் +1ல. இப்போ அதனுடைய எக்ஸ்டென்ஷனா இந்த கோஃபேக்டர் மைனர் அப்படின்ற அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே எப்படி அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணிக்கான்னு பாருங்கள். The adjoint matrix of A is defined as the transpose of the matrix of cofactors of A. ஒரு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கோஃபேக்டர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்ட் கண்டுபிடிச்சி அதை ஒரு மேட்ரிக்ஸாக எழுதுனா அந்த பாருங்க இந்த மாதிரி aij அப்படின்ற கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். கோஃபேக்டர் நம்ம வந்து கேபிட்டல் aij அப்படின்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம், +1லேயே வந்திருக்கு. அதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாம் காலமெல்லாம் ரோஸாகவும் சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் என்ன, அட்ஜாயின்ட் A. இதுதான் வந்து நமக்கு அட்ஜாயின்ட் Aக்கான டெஃபினேஷன். இப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 கொடுத்தாங்கன்னு சொன்னால் அட்ஜாயின்ட் A இப்படி தான் இருக்கும் மெத்தட். +m11 -m12 -m21 +m22ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே இந்த ப்ளஸ் குறியும் மைனஸ் குறியும் எப்படி வருது, ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் எப்படி வருதுன்னு சொன்னால் இந்த -1 power I plus j என்ற இந்த ஃபார்முலாவில் ஐக்கு பதிலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த m11 அப்படின்ற எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது. அப்போ ஐக்கு பதிலாகவும் ஜேக்கு பதிலாகவும் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து 1 + 1 வந்து 2 கிடைக்கும். -1 power 2னா அது வந்து ப்ளஸ்ஸாக மாறும் இல்லையா. -1 power 2 அப்படின்றது -1 power ஈவன் நம்பர் அப்படின்னு வந்தால் அது ப்ளஸ்ஸு. அடுத்தது 1 2 வருது, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபஸ்ட் ரோ ஐ வந்து ரோவை குறிக்கும், ஜே வந்து காலத்தை குறிக்கும்னு நமக்கு தெரியும். அப்போது 1 + 2 வந்து 3. -1 power 3 அது வந்து ஒரு ஆட் நம்பர். -1ஓட பவர் ஆட் நம்பராக இருந்தால் நமக்கு மைனஸ் கிடைக்கும். அப்போது அந்த ரோவோட நம்பரையும் அந்த எலமெண்ட் நம்ம இருக்கக்கூடிய ரோ காலம் எதை வருதுன்னு பார்த்து அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஐக்கு பதிலாகவும் ஜேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ரோ வந்து ஐக்கு பதிலாகவும் காலத்தை வந்து ஜேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த ப்ளஸ் சைனோ அல்லது மைனஸ் சைனோ கிடைக்கும். MIJன்றது மைனர், அது நமக்கு தெரியும். மைனர் அப்படின்றது எப்படி கிடைக்கும், அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணால் கிடைக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் வந்து மைனர். சரியா, இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது A11 அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மீட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர். A12னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் மீட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர். இப்படி நம்ம 4 கோஃபேக்டரையும் கண்டுபிடிச்சி இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து அட்ஜாயின்ட் A. சரி, இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலம் நம்ம பார்க்கலாம். ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து 2 9 1 7 எடுத்துக்கோம். இதில் 2 ரோ 2 காலம் இருக்குது, 2x2 மேட்ரிக்ஸ். சரி, முதல்ல இந்த இதில் வந்து A11 கண்டுபிடிக்கலாம். A11 என்ன அர்த்தம், A11 அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மீட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர்னு அர்த்தம். ஏ கேபிட்டல்ன்றது கோஃபேக்டர் எந்த எலமெண்ட்டுக்கு, 2ன்ற எலமெண்ட்டு. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மீட் பண்ணுற இடத்துல இருக்கிற எலமெண்ட்டு. அந்த எலமெண்ட்டை பற்றி நமக்கு இல்லை, அந்த எலமெண்ட்டோட பொசிஷன் முக்கியம். அது அப்படின்னா கோஃபேக்டர்ன்றது என்ன ஃபார்முலா, -1 power ஐ வந்து ஐயோட வேல்யூ எந்த ரோல் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ ஐயோட வேல்யூ 1. எந்த காலத்தில் இருக்குது, ஃபஸ்ட்டு காலம். அப்போ அது ஜேவோட வேல்யூ 1 தான். அடுத்தது M11 இந்த ஃபார்முலாவில் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற ஃபார்முலாவில் ஐக்கு பதிலாக 1 ஜேக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ AIJவில் A11 -1 power 1 + 1 M11 கிடைக்கிது. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. சரி, இப்போ -1 power 1 + 1 2ன்றது 2 is an even number. ஸோ -1 power even நம்பர் வந்ததுன்னா அது ப்ளஸ்ஸு. M11 அப்படின்னா என்ன மீனிங்னா அந்த அதாவது ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 11னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மீட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணிடணும். அப்படி வச்சுக்கோங்க. 11னா ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணி மீதி ரிமைனிங் எலமெண்ட் என்னங்க 7, அதை அப்படியே போட்டுக்கலாம். சரி, A12 -1 power 1 + 2 M12 சேம் தான். இங்கே 1 + 2 வந்து 3 வரும்.
minus 1 power 3, 3 இன்றது odd number, minus 1 power odd number வந்தா minus. M12 னா first row delete பண்ணணும், second column delete பண்ணணும். First row delete பண்ணணும், second column delete பண்ணா remaining element என்ன 1. சரி. A21 minus 1 power 2 plus 1. M21 இந்த ஃபார்முலால ij என்ற இடத்துல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைக்குதா இந்த ஸ்டெப். minus 1 power 2 plus 1. 2 plus 1 எவ்வளோ 3 இல்லையா. 3 வந்து odd number. minus 1 power odd number னா minus. M21 second row delete பண்ணணும், first second row delete பண்ணணும், first column delete பண்ணணும். second row first column delete பண்ணா remaining element இருக்கு 9. அடுத்து A22 minus 1 power 2 plus 2. M22 இப்போ பார்த்துக்கோங்க. minus 1 power 2 plus 2 வந்து 4. 4 is an even number. minus 1 power even number னா plus. M22 னா second rowவையும் second column delete பண்ணணும். 2 ன்றதுனால second row delete பண்ணணும். அந்த 2 column delete பண்ணா remaining element 2. இவ்வளவுதான். இது வந்து நமக்கு இப்போ adjoint A க்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். adjoint A க்கு என்ன ஃபார்முலா? A11 இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா இது. அப்போ A11 க்கு பதிலா என்ன 7 இருக்கு. A12 க்கு பதிலா -1 இருக்கு. A21 க்கு பதிலா -9. A22 க்கு பதிலா +2. அதுக்கு டிரான்ஸ்போஸ் மறக்காம அந்த டிரான்ஸ்போஸ் போடணும். ஸோ அப்போ therefore adjoint A equal to பாருங்க டிரான்ஸ்போஸ்னா என்ன பண்ணணும்? இதில் இருக்கக்கூடிய ரோவை காலமாக எழுதணும், காலத்தை ரோ எழுதணும். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மட்டும் நம்ம பண்ணால் போதும். ரோஸை வந்து காலமாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதலாம். அப்போ 7 -1. செகண்ட் ரோவை செகண்ட் காலம் எழுதுனா -9 2. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் adjoint of the given matrix. ஸோ இதுதான் வந்து நம்ம மெத்தடு. சரி, இது எல்லா இடங்கள்லையுமே நம்ம இப்படி போடணும்னா கொஞ்சம் லென்த்தியாக தெரியும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மெத்தடை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இந்த ஷார்ட்கட் மெத்தடு இந்த முதல்ல இந்த மெத்தடு எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்ற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து 2 9 1 7. ஸோ இது வந்து நம்ம செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஜஸ்ட் 1 மார்க் கொஷின்லையோ அல்லது ஒரு 3 மார்க் கொஷனில் 2 மார்க் கொஷனில் ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டெப்பாக வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு எப்படி adjoint A கண்டுபிடிக்கிறதுனா நம்ம we are following 2 steps. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த 2 7 அப்படின்னு இருக்கு பாருங்க. இதில் வந்து இந்த 2ம் 7ம் அது மெயின் டயகனல்னு சொல்கிறோம். இந்த 2 7 இருக்கக்கூடியது வந்து நம்ம மெயின் டயகனல் சொல்கிறோம். அடுத்து இந்த 1 9 இப்படி இருக்கும் இல்லையா, இதை வந்து ஒரு அடுத்த டயகனலாக எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டயகனலையும் எப்படி நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த ரெட்டில் மார்க் பண்ணிருக்கிறது மெயின் டயகனல். இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது 2 இருக்கிறதுக்கு 7ம் 7 இருக்கிறதுக்கு 2ம் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. ஸோ 7 2 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இந்த ப்ளூவில் மார்க் பண்ணிருக்கிறது அதர் டயகனல், ரெண்டாவது டயகனல் சொல்கிறோம், செகண்ட் டயகனல். அதில் அந்த எலமெண்ட்டுக்கு வந்து எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது, பட் அதோடைய சைனை மட்டும் ஆப்போசிட்டாக மாற்றணும். இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டுமே என்ன பண்ணலாம்? மைனஸாக போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி நம்ம ஒரே ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண முடியும்? adjoint A கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் ரெண்டோட ஆன்சர் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இதை எல்லா நேரங்களையும் பயன்படுத்த வேண்டாம். ஜஸ்ட் இதுதான் வந்து புக்கில் இருக்கக்கூடிய மெத்தடு. இது வந்து நம்ம ஷார்ட்கட்டாக ப்ராப்ளம் போடும்போது யூஸ் பண்ணிக்கக்கூடிய மெத்தடு. ஸோ ரெண்டு ஸ்டெப் என்னென்ன? மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அடுத்த டயகனல் எலமெண்ட்ஸுக்கு இருக்கிற சைனை ஆப்போசிட் சைனை போடணும். போட்டால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? adjoint A கிடைச்சிரும். அடுத்தது ஒரு ஆர்டர் 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து adjoint A கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இங்கே முன்னே நம்ம 2/2 போட்ட மாதிரியே தான். ப்ளஸ் M11 மைனஸ் M12 ப்ளஸ் M13 அப்படி போட்டிருப்போம். இது வந்து 3 ரோ 3 காலம் இருக்கனால 9 கோஃபேக்டர்ஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ A11 அப்படின்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு 11 இந்த சஃபிக்ஸை பார்த்துக்கோங்க. 11 வரும்போது அது 11 ரெண்டு ஆட் பண்ணால் 2 வந்து நமக்கு ஈவன் நம்பர் வந்தால் ப்ளஸில் இருக்கும். 1 2ன்னு போடும்போது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் வரும்போது ரெண்டு ஆட் பண்ணால் 3 வரும். அது ஆட் நம்பர், அதனால் மைனஸ் வரும். ஸோ இப்படியே மாற்றி மாற்றி வரும் பாருங்கள். எங்கெல்லாம் அந்த சஃபிக்ஸை ஆட் பண்ணும்போது ஆட் நம்பர் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் இருக்கும்.
சஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது ஈவன் நம்பர் வந்தால் ப்ளஸ் இருக்கும். இதுதான் வந்து இந்த ஃபார்முலாவில் இந்த M11ன்றது மைனர், அதாவது ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் ரிமூவ் பண்ண பின்னாடி கிடைக்கக்கூடிய மைனர் தான் இந்த M11. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். இப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், அந்த மேட்ரிக்ஸோட அட்ஜாயின்ட்டியே கண்டுபிடிச்சிரும். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி காமிக்கலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக போயிடும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இடங்கள்லையும் இந்த ப்ராப்ளத்தை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏஐஜே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஏஐஜே அப்படின்னா A11 A12 A13 இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி 2x2 மேட்ரிக்ஸ் போட்டோமோ அந்த மாதிரி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடணும். பட் அது மாதிரி நிறைய லென்த்தியாக போகும். அதனால் நம்ம டேரெக்டாக எப்படி போடணும்னு சொல்லி தரலாம். இப்போ வந்து முதல்ல A11 அதுக்கு குறி என்ன ப்ளஸ்ஸு. சரியா? ப்ளஸ் போட்டுக்கிட்டு 11ன்னா M11ன்றது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் டெலீட் பண்ண ரிமைனிங் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு மைனராக எழுதணும், டிட்டர்மினண்ட்டாக எழுதணும். 4 1 7 -2 இதை நல்லா எழுதி பழகிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு தான் நமக்கு தேவை. இது எப்படி ஃபஸ்ட்டு நமக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சிம்பிளை பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது A12 அதாவது மைனஸ், இங்கே வந்து -m போட்டோன்னா அங்கே இருக்குது பாருங்கள் மைனஸ் குறி இருக்குது. 12ன்னா ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலத்தையும் டெலீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலத்தையும் டெலீட் பண்ணால் 3 1 3 -2 அது இங்கே எழுதலாம். 3 1 3 -2 புரியுது இல்லையா? நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இதில் அடுத்தது என்ன வரணும், ப்ளஸ்ஸு சைன் வந்து ப்ளஸ் M13னா ஃபஸ்ட்டு ரோவையும் தேர்டு காலத்தையும் டெலீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம் டெலீட் பண்ணணும். ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன 3 4 3 7 அதை இங்கே டிட்டர்மினண்ட் எழுதலாம். 3 4 3 7 அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்துக்கும் மைனஸ், அடுத்த சைன் வந்து மைனஸ். இப்போ என்ன பண்ணணும் 2 1 செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணணும். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இந்த சஃபிக்ஸை பார்த்துக்கோங்க. சஃபிக்ஸு அதை வர நம்பரை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரோ, செகண்டில் இருக்கிறது காலம். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் டெலீட் பண்ணால் -3 1 7 -2 செகண்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் டெலீட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளஸ்ஸு. இப்போ என்ன 2 2 அதாவது செகண்ட் ரோ செகண்ட் காலம் டெலீட் பண்ணணும். 2 1 3 -2 2 1 3 -2 டெலீட் பண்ணது போக மீதி இருக்கிற எலிமெண்ட்டு மைனஸ். இப்போது 2 3 செகண்ட் ரோ தேர்டு காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம். அப்போ ரிமைனிங் எலிமெண்ட் என்ன 2 -3 3 7 2 -3 3 7 சரி. அடுத்தது 3 1 3 1னா இந்த தேர்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணணும். சைன் வந்து ப்ளஸ்ஸு. -3 1 4 1 அடுத்தது மைனஸ். இப்போ மைனஸ்னா 3 2 3 2னா தேர்டு ரோ செகண்ட் காலம். அப்போ எது ரிமைன் இருக்கும் 2 1 3 1 இருக்கும். அதை எடுத்துக்கலாம். 2 1 3 1 இருக்கும். ஓகே. ஃபைனலாக ப்ளஸ்ஸு இங்கே இருக்கு இல்லையா, ப்ளஸ்ஸு. ஏன் ப்ளஸ் வந்ததுன்னா 3 3 3 3 ஆட் பண்ணால் 6 வரும். 6 வந்து ஈவன் நம்பர், அதை வச்சு கூட நம்ம ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கலாம். சரி. அடுத்தது தேர்டு ரோவையும் தேர்டு காலத்தையும் டெலீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2 -3 3 4 நல்லா மறந்துடாதீங்க. இங்கே நம்ம அந்த ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ண பிறகு 4 எலமெண்ட் இங்கே இருக்கும். இது 3/3 இந்த 4 எலமெண்ட் இருக்குல்லையா, அதை வந்து டிட்டர்மினண்ட்டாக எழுதணும். அதான் மைனர். மைனர்ன்றது வந்து ஒரு டிட்டர்மினண்ட்டு. சரியா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது மேட்ரிக்ஸாக மாற்றிக்கலாம். இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸு. சரி, இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். ப்ளஸ் இப்போ டேரெக்டாக இது தெரிஞ்சால் நம்ம இப்படி போட்டுக்கலாம். நம்ம இந்த ரோ காலத்தை டேட் பண்ணி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் வந்துடும் டேரெக்டாக. பாருங்கள் 4 × -2 -8 ஃபஸ்ட்டில் வர்ற அந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்டை அப்படியே மல்டிப்ளை பண்ணி என்ன சைன் வருதோ அதை அப்படியே போட்டுக்கணும். ப்ளஸ் வந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ் வந்தால் மைனஸு. சரி. அடுத்த டயகனல் 7 1 இருக்குல்லையா 7 1 அதை ரெண்டு பண்ணால் 7 × 1 7 பெருக்கும்போது +7 வருது. நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே என்ன சைன் வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டுக்கோங்க. 7 × 1 +7 சப்ராக்ட் பண்ணுறதுனால -7 மாறுது. இதுதான் கொஞ்சம் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. மைனஸ் இங்கே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 -2 ரெண்டு மட்டும் -6. 3 × 1 வந்து +3 சப்ராக்ட் பண்ணுறதுனால -3. அடுத்தது ப்ளஸ் 3 7 21
3 4s -12 +12 வருது -12 போட்டுக்கிறோம். இங்கே வெளியே மைனஸ் இருக்குது. -3 × -2 minus into minus plus 3 2s are 6. அடுத்து 7 × 1 வந்து +7 சப்ராக்ட் பண்ணுறதுனால -7 ஆகுது. அடுத்து ப்ளஸ் 2 × -2 -4 3 × 1 +3 -3 போடுறோம். minus 2 7s are 14 3 × -3 -9 வரும். சப்ராக்ட் பண்ணுறதுனால +9 போடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் -3 × 1 -3 4 × 1 +4 சப்ராக்ட் பண்ணுறதுனால -4 minus 2 × 1 2 minus 3 × 1 வந்து +3 சப்ராக்ட் பண்ணால் -3 ஆகும். அடுத்தது ப்ளஸ் 2 × 4 8 3 × -3 -9 வரும். சப்ராக்ட் பண்ணுறதுனால அது என்னது +9 ஆகுது. இந்த ஸ்டெப்பை டைரெக்டாக நீங்கள் போட தெரிஞ்சிட்டா போதும். இது வந்து எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இது இந்த எக்ஸாம்பிள் போடும்போது இந்த ஸ்டெப் டைரெக்டாக போட்டால் போதும். சரி, இப்போ இது சிம்பிளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே -8 -7 ரெண்டே ஆட் பண்ணால் -15 வெளியே வந்து ப்ளஸ் இருக்குது. அதனால் என்ன வரும் -15. சரியா? அடுத்தது இந்த ரெண்டு எடுத்துக்கலாம். இது வந்து -3 -6 -3 வந்து எவ்வளோ -9 வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +9 ஆகும். சரி, அடுத்தது 21 - 12 +9 உள்ளவும் ப்ளஸ்ஸு வெளியவும் ப்ளஸ்ஸு. அப்போ +9 தான் வரும். சரி, அடுத்தது 6 - 7 -1 ப்ராக்கெட்டுக்குள்ளே -1 வெளியே ஒரு மைனஸ். அப்போ ரெண்டு சேர்ந்து +1 ஆகும். சரியா? அடுத்தது -4 -2 அப்படின்னா -7 ப்ராக்கெட்டுக்குள்ளே -7 வெளியே +7. அப்போ -7. நெக்ஸ்ட் வந்து 14 + 9 23 ப்ராக்கெட்டுக்குள்ளே +23 வெளியே மைனஸ். அதனால் -23. அடுத்தது -3 -4 ஆட் பண்ணால் -7 வெளியே ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸு வெளியே ப்ளஸ்ஸு. அப்போது -7. 2 -3 -1 வரும். ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸு வெளியே ப்ளஸ்ஸு. அப்போ +1 ஆகும். +1க்கு ப்ளஸ் போட வேண்டியதில்லை. இருந்தாலும் 8 + 9 வந்து 17 ப்ளஸ் தான். உள்ளவும் ப்ளஸ்ஸு வெளியவும் ப்ளஸ்ஸு +17. ஸோ அவ்வளோதான். இதுதான் நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இது எல்லாமே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். நமக்கு கேட்டுக்கிறது என்னென்னா அட்ஜாயிண்ட் ஏ கேட்டுக்கிறாங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஏக்கு ஃபார்முலா என்னென்னா ஏஐஜே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸு அதோட டிரான்ஸ்போஸ். இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுக்கு டிரான்ஸ்போஸ் போடணும். அதாவது டிரான்ஸ்போஸ் என்ன, இங்கே இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாம் காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரோஸை வந்து காலமாக எழுதணும். ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம்னு எழுதணும். ஸோ அப்படி பார்க்கும்போது -15 9 9. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் எழுதலாம் 1 -7 -23. அடுத்தது தேர்டு காலமாக எழுதுனா -7 1 17. இதான் வந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கான அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதை பார்த்துக்கிட்டுங்க. நல்லா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சோன்னா இதுதான் வந்து நமக்கு மெத்தடு. நல்லபடியாக நம்ம இதை லேர்ன் பண்ணிக்கணும். அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம புக்கில் இருக்கக்கூடிய மெத்தடு இதுதான். அப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தடில் போட்டு பழகிக்கோங்க. இது நம்ம போட்டு சரியாக தப்பான்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நம்ம இங்கே கொடுக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எழுதலாம். சரியா? டிரான்ஸ்போஸ் என்ன, இப்போ ரோஸை வந்து காலமாக எழுதணும். இப்போ காலத்தை வந்து ரோவாக மாற்றணும்னா 2 3 3. அடுத்து செகண்ட் ரோ -3 4 7. தேர்டு வந்து 1 1 -2. என்ன பண்ணிருக்கு தெரியுது இல்லையா? கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ் ஏன்ற மேட்ரிக்ஸை நாம் வந்து டிரான்ஸ்போஸாக மாற்றி எழுதியிருக்கிறேன். இப்போ காலம் எல்லாம் ரோவாக மாறி இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா அடுத்த ஸ்டெப்பு இந்த ஃபஸ்ட்டு 2 காலம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். என்னது 2 -3 1 3 4 1. என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுது இல்லையா? இப்போ வந்து நம்ம இந்த காலத்தை வந்து நம்ம மறுபடியும் 2 காலம் ஃபஸ்ட்டு காலத்தையும் செகண்ட் காலத்தையும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். சரி,
இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ரோவை மறுபடி திருப்பி இங்கே கீழே எழுதிக்கலாம். 2 3 3 2 3 -3 4 7 -3 4. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸு, அப்புறம் அந்த எழுதின மேட்ரிக்ஸ் இருந்து 2 காலம் ரிப்பீட் பண்ணியிருக்கோங்க. அந்த 2 காலம் ரிப்பீட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு 2 ரோவையும் கீழே நம்ம எழுதியிருக்கிறோம். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த காலத்துக்கு ஒரு லைன் போட்டுடலாம். இதை 2ஐயும் டெலீட் பண்ணுங்கள். இதையும் எடுக்க வேண்டாம். இந்த இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ கிடச்சிரும். இப்போ அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றது என்னன்னு பாருங்கள். எப்படி எழுதுகிறோம் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா, அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு, இப்போ எந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவும் நீங்கள் போட வேண்டியது வர்றது அப்படி இப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த 2 ரோவை எடுத்து பாருங்க. 4 × -2 -8, 1 × 7 7, செப்பரேட் பண்ணால் -7. இது முடிஞ்சது. அடுத்து இந்த 2 எடுத்துக்கலாம். 7 × 1 7, -2 × -3 வந்து +6, செப்பரேட் பண்ணாலும் -6. அடுத்தது இந்த 2 இந்த -3 × 1 -3 × 1 வந்து -3, 1 × 4 +4, செப்பரேட் பண்ணால் -4. சரி, அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு 2 ரோ முடித்தோம். அடுத்து என்ன எடுத்துக்கலாம், இந்த 2ஐயும் எடுத்துக்கலாம். சரியா? இது 2ஐயும் எடுத்துக்கலாம். 1 × 3 புரியுது இல்லையா? இந்த இதையும் எடுத்துக்கிறோம். 1 × 3 3, 3 × -2 -6 வருது, செப்பரேட் பண்ணால் +6 ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், -2 × 2 -4, இது வந்து +3 வரும், செப்பரேட் பண்ணால் -3. நெக்ஸ்ட்டு 1 × 3 3, 2 × 1 -2. ஸோ ஃபைனலாக இந்த 2 எடுத்துக்கலாம். 3 × 7 21, 4 × 3 12 +12 வருது, செப்பரேட் பண்ணும்போது -12. ஸோ இந்த 2 3 × -3 -9, 7 × 14 -14, +14 வந்து -14. 2 × 4 8, -3 × +3 -9 வரும், செப்பரேட் பண்ணும்போது +9 ஆகும். அவ்வளோதான். இது வந்து நமக்கு என்ன அட்ஜாயிண்ட் ஏ ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு என்னென்ன, -8 -7 வந்து -15, 7 - 6 வந்து 1, -3 -7 2 ஆட் பண்ணால் -7, 3 + 6 வந்து 9, -4 -3 -7, 3 - 2 +1, 21 - 12 வந்து +9, -9 - 14 வந்து -23. எயிட் + 9 வந்து 17. பாருங்கள், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூவும் ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். -15 1 -7 ஃபர்ஸ்ட் ரோ ஓகே. 9 - 7 + 1 அடுத்து செகண்ட் ரோ. 9 - 23 + 17 தேர்ட் ரோ. ஸோ இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். இது ஷார்ட்கட்டில் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் போட்டோம் இல்லையா, அந்த மெத்தடில் போட்ட அட்ஜாயிண்ட் ஏக்கு அந்த ஆன்சர் சரியானதை செக் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் ஒரு டைம் நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட டிரான்ஸ்போஸ் எழுதுகிறோம். 2 3 3 -3 4 7 1 1 -2 எழுதுகிறோம். அடுத்தது இந்த டிரான்ஸ்போஸ் எழுதின பிறகு ஃபஸ்ட்டு 2 காலத்தை ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ அப்போ 2 காலம் ரிப்பீட் பண்ண உடனே நமக்கு இந்த 3 ரோ இருக்கு இல்லையா, அந்த 3 ரோவில் ஃபஸ்ட்டு 2 ரோவை கீழே திரும்ப அப்படியே எழுதுகிறோம். சரியா? எழுதின பிறகு என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு 2 ரோவாக நம்ம அப்படியே நம்ம எப்படி
டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மெயின் டயகனல் மைனஸ் சப் டயகனல் அதர் டயகனல் இப்படியே பெருக்கி போட்டு வந்தோம்னா எலமெண்ட் டைரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல நம்ம என்ன போட வேண்டியதில்லை, இந்த மாதிரி ப்ளஸ் குறியோ அல்லது மைனஸ் குறியோலாம் வெளியெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. அந்த உள்ளே வர்ற அந்த எலமெண்ட் மட்டும் வரும் பாருங்கள் அப்படியே. சரியா, அது போட்டோம்னா டைரெக்டாக நமக்கு வந்து அட்ஜாயின்ட் ஏ கிடச்சிரும். ஸோ இந்த இது எழுதுறது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எகைன் அண்ட் எகைன் இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், போடுற ஆன்சருக்கு வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின் அது கேட்கும்போது போட்டோம்னா மார்க் கொடுத்துருவாங்க. பட் இது வந்து ஒரு டிஃபைன்டு மெத்தட் கிடையாது, ஒரு ஷார்ட்கட்டு. சரியா, ஷார்ட்கட் மெத்தட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஆன்சர் நம்ம போட்டு மெத்தட் புக்கில் சொன்ன மெத்தட் வந்து சரியாக தப்பான்றதை யூஸ் பண்ண செக் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து முதல்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ், அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 2 காலம் ரிப்பீட் பண்ணுறோம். எழுதி முடித்தோடனே 2 ரோவை திரும்ப எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணிடுறீங்க. டெலீட் பண்ணி முடித்த பிறகு உள்ளே இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்து நம்ம என்னவா மாற்றுறோம், மைனராக மாற்றி மைனருடைய வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டுக்கிறோம். ஸோ டைரெக்டாக அவங்க வந்து அட்ஜாயின்ட் ஏ கிடைச்சிரும். அட்ஜாயின்ட் ஒரு மேட்ரிக்ஸ் அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம வந்து இன்வர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. இந்த இன்வர்ஸ் எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அட்ஜாயின்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்க நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த 2/2 மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் போடுறது, டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு நமக்கு டேரெக்டாக தெரிஞ்சது தான் -2 4 1 -3 இல்லையா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மெயின் டயகனல் -2 × -3 மல்டிப்ளை பண்ணால் +6 1 × 4 +4 சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால -4. இந்த ஸ்டெப்பு ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் டயகனலில் வர எலமெண்ட்டை அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்த டயகனலில் வரக்கூடிய எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி என்ன சைன் வருதோ அதை ஆப்போசிட் சைனாக போட்டுக்கணும். ஏன்னா சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் வந்து ஆப்போசிட்டாக மாறும். ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 which is not equal to 0. So determinant value determinant a equal to 2 not equal to 0 வரதுனால நமக்கு என்ன பண்ணலாம், we can find a inverse exists னு எழுதலாம். சரி, அடுத்தது a inverseக்கு ஃபார்முலா 1 / determinant a into adjoint a. ஸோ நம்ம adjoint a நம்ம டைரெக்டாக போடலாம்னு சொல்லிட்டோம். ஸோ 1 / determinant a வந்து 2, அட்ஜாயின்ட் ஏக்கு 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது -3 -2ன்னு வரும். அடுத்த டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். 1 4 ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ ரெண்டையுமே என்ன பண்ணணும், மைனஸாக மாற்றினா -4 -1 வரும். அதுக்கு பாருங்கள், அதர் டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு சைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம், எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது. ஆனால் மெயின் டயகனலில் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம், சைன் சேஞ்ச் பண்ணுறதில்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து ஏ இன்வர்ஸ் 2/2 மேட்ரிக்ஸுக்கு. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸுக்கு எப்படி நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 3/3 மேட்ரிக்ஸில் ஏ இன்வர்ஸுக்கு வந்து நம்ம அட்ஜாயின்ட் ஏ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்க முன்னே. இதில் அது அட்ஜாயின்ட் ஏ நீங்கள் எந்த மெத்தட்லேயே ஒன்றில் போடுங்க. ஒன்று வந்து புக்கில் இருக்கக்கூடிய மெத்தட் அல்லது ஷார்ட்கட் மெத்தடில் போட்டிங்கன்னா இந்த அட்ஜாயின்ட் ஏவுக்கான மேட்ரிக்ஸ் இப்படி கிடைக்கும். சரியா, அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வேணும்னு சொன்னால் நம்ம இதை வந்து ஏற்கனவே நம்ம +1 போட்டுக்கணும் நிறைய, இருந்தாலும் ஒரு டைம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். 3 4 1 3 7 -2. ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல எப்படி போடணும் அப்படின்னா, இதுக்கு முதல்ல சைன் அசைன் பண்ணலாம். முதல்ல ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு. இதை வந்து நம்ம ரோ 1 அதாவது ஃபஸ்ட்டு ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இப்போ பாருங்கள், முதல்ல +2னால 2 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 2 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா மீதி இருக்கக்கூடியது இந்த மைனர், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 4 × -2 -8. எல்லா இடங்களும் இந்த மைனர் எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டுருக்கும். 7 × 1 +7 செப்பரேட் பண்ணதுனால -7 ஆகும். அடுத்தது மைனஸ், இந்த மைனஸ் போடுறோம். ஆனால் எலமெண்ட்லேயும் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 2 மைனஸ் சேர்ந்து என்ன வரும், ப்ளஸ்ஸாக வரும். +3 × 3 வரக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோம்னா மைனர் வந்து 3 -2 3 1 3 × -2 -6 3 × 1 +3 வருது, செப்பரேட் பண்ணுவது -3.
அடுத்தது ப்ளஸ் 1 இன்ட்டு 1 வரக்கூடிய ரோ காலம் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மைனர் 3 into 7 21 minus 3 into 4 12 equal to இப்போ பாருங்க 2 into minus 15 plus 3 into minus 9 plus 1 into plus 9. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண எவ்வளோ minus 30 minus 27 plus 9. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுங்க, minus 57 இல்லையா, அல்லது இங்கே வந்து minus 21 minus 21 minus 27 minus 48 எப்படினாலும் போட்டுக்கோங்க. ஸோ அப்போது minus 48 not equal to 0ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூ நமக்கு not equal to 0 வர்றதுனால A inverse exist ஆகும். therefore A inverse exists. determined value not equal to 0 வந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும், inverse find out பண்ண முடியும். determined value not equal to 0 வரலன்னு சொன்னால் நம்ம inverse வந்து does not exist எழுதி போகிறோம். ஸோ அடுத்த ஃபார்முலா A inverse equal to 1 by determinant A into adjoint A. ஸோ அதுபடி 1 by determinant A minus 1 by 48 adjoint A ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். என்ன பாருங்கள், minus 15 1 7 9 minus 7 1 9 minus 23 plus 17. This is the required inverse of the given matrix. ஸோ பார்த்துக்கோங்க, adjoint A எந்த மெத்தட்லாம் நீங்கள் போடுங்க, முதல்ல சொல்லி கொடுத்த மெத்தடில் போடுங்க. அடுத்து determinant A கண்டுபிடிச்சி not equal to 0 வருதான்னு பார்க்குறோம், வந்திருக்கு. அதனால் A inverse exist ஆகுது. A inverse ஃபார்மில் எழுதுகிறோம், அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரி, இதே இதை வந்து இப்போ நாம் முன்னே போட்ட மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி திரும்பவும் போடுறதுன்னு, ஏன்னா ஒரு முறை ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டோம், திரும்ப அந்த ஷார்ட்கட் வந்து சரியாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஷார்ட்கட்டில் முதல்ல சொன்னோம், நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எழுதணும்னு சொன்னோம், டிரான்ஸ்போஸ் எழுதணும். சரியா, டிரான்ஸ்போஸ் எழுதும்போது எப்படி இருக்கும் பாருங்கள், இங்கே வந்து 2 minus 3 1 3 4 1 3 7 minus 2. ஸோ மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்கிறோம். இப்போது ரோஸ் எல்லாம் காலமாக மாற்றியாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு ரெண்டு காலத்தை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 minus 3 1 3 4 1. ஸோ ஃபஸ்ட் ரெண்டு காலம் நம்ம ரிப்பீட் பண்ணி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதின பின்னாடி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரோவை நம்ம மறுபடியும் எழுதணும். ஸோ அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு ரோ என்னென்ன, 2 3 3 2 3. அடுத்த ரோ minus 3 4 7 minus 3 4. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஒரு கோடு போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் எடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு தேவை எது மட்டும்தான், இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த 4 வேல்யூ 4 ரோ இருக்கு இல்லையா, அது மட்டும்தான். ஸோ இப்போ இதுதான் வந்து முதல் ரெண்டு எடுத்தால் நமக்கு adjoint Aக்கு என்ன கிடைக்கும். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து adjoint A போடலாமா. இப்போ பாருங்கள், adjoint A டைரெக்டாக போட போகிறோம். adjoint Aவுக்கு என்ன, ஃபஸ்ட் ரெண்டு எடுக்கும்போது 4 into minus 2 4 into minus 2 minus 8 1 into 7 plus 7 வருது, minus 7 போடலாம். நெக்ஸ்ட் இந்த இது எடுத்துக்கலாம், 7 into 1 7 minus 2 into minus 3 plus 6 அது minus 6 ஆகும். அடுத்தது இது minus 3 into 1 minus 3 1 into 4 plus 4 அது minus 4 ஆகும். சரி, அடுத்தது இந்த ரெண்டு எடுத்துக்கணும். சரியா, இந்த ரெண்டு ரோ இதை எடுத்துகிட்டு 1 into 3 3 into minus 2 minus 6 வருது, அது plus 6 ஆகும். அடுத்தது
2 into 2 minus 4 minus 2 into plus 2 வந்து minus 4 3 into 1 plus 3 வருது அது minus 3 ஆகும் 1 into 3 3 minus 2 அடுத்து லாஸ்ட் இந்த ரெண்டு எடுக்கலாம் 3 into 7 21 minus 4 into 3 வந்து minus 12 இந்த நாலும் 3 into minus 3 minus 9 7 into 2 plus 14 அது minus 14 ஆகும் இந்த நாளும் 2 into 4 8 minus 3 into plus 3 minus 9 வரும் அதை ஆட் பண்ணால் plus 3 வரும் plus 9 வரும் அவ்வளோதான் இது வந்து adjoint ஏவுக்கான இது சரியாக போச்சா பாருங்கள் இப்போ வந்து என்ன minus 15 அடுத்தது வந்து plus 1 minus 7 9 minus 7 plus 1 plus 9 minus 23 plus 17 ஸோ இதுதான் வந்து adjoint A இது நம்ம ஷார்ட்கட்டில் அரைவ் பண்ணியாச்சு இங்கே இருக்க ரெண்டும் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது சரி இது எதுக்காக இப்போ போட்டோன்னா நம்ம இதிலிருந்து A இன்வெர்ஸ் கூட நம்ம நேரடியாக கண்டுபிடிக்கலாம் சரியா இந்த இதிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும் A இன்வெர்ஸை நேரடியாக கண்டுபிடிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இப்போ இதிலிருந்து டிட்டர்மினன்ட் A வேணும் இல்லையா டிட்டர்மினன்ட் A வேணும் adjoint A தெரிஞ்சால் டிட்டர்மினன்ட் A வேணும் டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க இப்போ இந்த 3 வேல்யூ இருக்கு இல்லையா இந்த வேல்யூ இதை எடுத்துக்கலாம் சரியா அதே மாதிரி இதில் வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க இந்த டெலிட் பண்ணி வெளியே வச்சுருக்கீங்க இல்லையா அதை அந்த ரெண்டு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ண பார்க்கலாம் ஃபஸ்ட் எலமெண்ட்டு அப்போ போடும்போது minus 15 into 2 minus 15 into 2 plus 1 into 3 plus minus 7 into 3 இதை சிம்பிள் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க minus 30 plus 3 minus 21 ஸோ இதை ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு minus 48 கிடைக்கும் ஸோ சரியாக போச்சா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இங்கே ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம ஆஸ் யூஷுவல் A இன்வர்ஸுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant A 1 by minus 48 into adjoint A adjoint A நமக்கு ஏற்கனவே இங்கே தெரியும் minus 15 9 9 1 minus 7 minus 23 minus 7 1 17 ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம் A இன்வர்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம் this is the shortcut method for to find the inverse of a given matrix ஸோ இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எப்படி adjoint A கண்டுபிடிக்கிறோம்னு டிட்டர்மினன்ட் Aக்கு என்ன பண்ணணும் இந்த adjoint A கண்டுபிடிச்ச பிறகு ஃபஸ்ட்டு ரோவையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் இல்லையா அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் வேல்யூ இன்ட்டு ஃபஸ்ட் வேல்யூ ப்ளஸ் செகண்ட் வேல்யூ இன்ட்டு செகண்ட் வேல்யூ ப்ளஸ் தேர்ட் வேல்யூ இன்ட்டு தேர்ட் வேல்யூ போட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடச்சிரும் இந்த டிட்டர்மினன்ட் என்னாச்சு நாட் ஈக்குவல் டு 0ன்றது இங்கே ப்ரூஃப் ஆகிடுச்சு அதனால் A இன்வர்ஸ் நம்ம போடலாம் ஸோ A இன்வர்ஸ் ஃபார்மில் வந்து 1 by determinant A into adjoint A போட்டோம்னா கிடச்சிரும் ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் மெத்தட் பட் இதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண A இன்வர்ஸ் சரியாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தடை ரெஃபர் பண்ணுறது இல்லை பட் நம்ம புக்கில் சொன்ன மெத்தட் வந்து எப்பயும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து நம்ம போட்டு சரியாக தப்பான்ற மாதிரி டவுட் வந்துன்னு சொன்னால் இந்த ஷார்ட்கட் மெத்தடை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக போட்டு வெரிஃபை பண்ணி ஆன்சர் சரியாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க ஷார்ட்கட் மெத்தட் எடுத்தோடனே போட்டு பழகாதீங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த மெத்தடாலஜி வந்து தெரியாமையே போயிடும் ஸோ முதல்ல மெத்தடாலஜி நல்லா புரிஞ்சுக்கிட்டு புக்கில் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ